கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் அப்படியாப்பா, நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. அதனால் எனக்கு பொருள் நகையும் காணாமல் போயிடுச்சு. அதனால் கருப்பசாமி எனக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லணும். அதனால் குடும்பத்துக்குள்ளேயே தான் இருக்கிறானதை விட திருட்டு போனதுக்கு வெளியிலேருந்து ஆள் வரல மகளை, வெளியிலேருந்து. அதனால் ஆள் வரல, வீட்டுக்குள்ளேயே தான் ஆள் இருக்குது. அதனால் தண்டனை கொடுக்க வேணாம், எப்படியாவது பொருள் கிடச்சிடணும் அப்படின்னு வந்து கேட்க வந்திருக்கேன். அப்படி தானே? போய் காலைல வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி குடும்பத்துக்குள்ளே எப்படியாவது கஷ்டப்பட்டு அவன் சம்பாரிச்சு வச்சுட்டு போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது இல்லை. அதனால் கருப்பசாமி உனக்கு அதுக்கும் ஒரு தீர்வு, இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல தீர்வாக உனக்கு நிரந்தரமான ஒரு முடிவு அதை அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் இப்போ மகன் வந்து ஒருத்தர் வேலைக்கு போகலான்னு இப்போ இன்றைக்கி போயிருக்கான், அதையாவது நிரந்தரமாக்கி கொடுத்துரு. உன்னோட கேள்வி. 2வது கேள்வி அது. போய் காலைல வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி இந்த வேலையும் வேலை கிடைக்கும், ஆனால் இது நிரந்தரம் இல்லை. அதனால் கார்த்திகை 30 முடியட்டும், மார்கழி 1 தேதி வர்றதுக்குள்ளே உனக்கு நிரந்தரமாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் எனக்கு வந்து தண்டனையை கொடுக்க வேணாம், பொருள் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு வாங்கிட்டு வந்துடணும். நான் தண்டனை கொடுக்காம பொருள் 3 மாதத்துக்குள்ளே உனக்கு கிடைக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதை நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு, பாட்டில் சுருட்டு. கருப்பசாமி மறுபடியும் சங்ககிரி வச்சுப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன்ப்பா. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வந்து இந்த ஒரு வாரம் 10 நாளாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படி தானே? கஷ்டத்துக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம். இந்த மாதம் கடைசியாகிறதுக்குள்ள இதுக்கெல்லாம் ஓர்சல் பண்ணி நம்ம எதிர்பார்ப்பு போலேயே நான் கருப்பை 4 பேர் மதிக்கிற மாதிரி உருவாக்கி நல்லபடியாக வாகனத்துக்கு இப்போ நிரந்தரமாக அமைச்சிருக்கேன். நிரந்தரமாக வாடகையும் கொடுத்துருவேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் உனக்கு சுத்தமாக வராமல் இருந்துச்சு. இப்போ வரவுக்கு செலவுக்கு கொஞ்சம் சரியாக போகுது, ஒவ்வொரு டைம் பத்தாமல் போகுது. அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி நிரந்தரமான உனக்கு ஓட்டத்தை கொடுத்தா போதும்ல. போய் காலைல வந்து ஓடு. இந்த மாதம் கடைசியாகிறதுக்குள்ளே ஒரு நிரந்தரமான வாடகை வந்துடும். வண்டியும் பழுதாகாமல் உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு ஓட்டி கொடுத்து மேலும் மேலும் 300 வண்டி தான் எடுக்கணும். அதனால் கருப்பசாமி லேட்டஸ்ட் வண்டி ஒரு வண்டி, செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுத்துடலாம், அதுக்கு உத்தரவாயிடுச்சு. அதனால் கார்த்திகை 30 முடியட்டும், மார்கழியும் முடிஞ்சிடட்டும். தை 3ஆம் தேதிக்கு மேலே உனக்கு கருப்பசாமி அதுக்கு உத்தரவு கொடுக்குறேன். நீ கேட்டதோட எடுத்துடலாம். அப்படி அமைச்சா போதுமா? உன் கஷ்டமும் தீர்ந்துருச்சு, பண பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். அதை கொண்டுட்டு போய் நீ வந்து ஆமாப்பா உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. அதனால் ஒரு சின்னதாக ஒரு தட்டல் முட்டல் நடந்துருச்சு, இருந்தாலும் அது பெருசாக ஒன்றும் இல்லைமானே, அது இயற்கையாக நடந்தது தான். அதனால் அதை பற்றி பயப்படணும். கருப்பு கூட வரப்போம். பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு, மாலை பாட்டு சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா அப்படின்றியா? என் கணவர் வந்து என் சொல்படி கேட்கணும், என் கணவர் வந்து சொல்படி கேட்கணும். அப்படித்தானே மகள? அதே போல் கருப்பசாமி சொல் பேச்சு கேட்க வச்சு முன்னாடி வா. உனக்கு நல்லபடியாக குடும்பத்தில் நம்மளுக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும். இப்போ அங்கீகாரம் இல்லாமல் டெம்பரவரியாக இருக்கிற மாதிரி எனக்கு உறுத்துது, அப்படி இல்லையா? இந்த இடத்துல வந்து பாரு. அதனால் மொதல் அங்கீகாரம் வேணும். அங்கீகாரம் கருப்பசாமி உனக்கு கொடுத்துட்றேன். அங்கீகாரம்னு என்ன? அங்கீகாரம்னா ஒரு கையெழுத்து போடணும், அப்படித்தானே? அதனால் நீ சொல்கிறதோடையே உனக்கு அங்கீகாரம் கருப்பசாமி ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி உருவாக்கி கொடுத்து, அதே போல் நம்மளை வந்து சொன்னபடி கேட்க வச்சு 4 பேர் போல் நம்மளும் நம்ம மதிப்பிறக்கணும். 4 காசு நம்ம கையில் கிடைக்கணும். அதுக்குண்டான வாய்ப்பும் கருப்பசாமி உருவாக்கி, அதனால் அதுக்கு ஓனராரு நீதான். அதனால் நீ அதெல்லாம் பயப்படணும். கருப்பை நான் பார்த்துக்கிறேன். அதனால் மாதத்தில் 2 டைம் அமாவாசை பௌர்ணமி எனக்கு மாலை பாட்டில் சுருட்டும். 6 மாத காலத்துக்கு நீ எதுவுமே பேச வேணாம், சரியா? நான் சோக்காக இருக்கணும், வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி. அப்படியாப்பா? சரி, ஓகே. நீ என்ன சொல்கிறியோ நான் அதே மாதிரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இரு. 6 மாத காலத்துக்கு உனக்கு நேர காலம் சரியில்லை, அவசரப்படாமல் இருந்த அப்படின்னா நீ கேட்டது போல் உனக்கு அங்கீகாரமும் கிடச்சிடும். அதே மாதிரி நீ கேட்டது போல் 4 காசு நம்ம கையிலையும் கிடச்சிடும். உன்னோட ஆசை அதுதானே? கிட்டவா, கண்டிப்பாக சேர்ந்து வாழ்ந்துடலாம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பேன் வாழ வச்சு நிம்மதியாக உனக்கும் ஒரு அங்கீகாரம் போட்டு கருப்பேன் கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும் இல்லை? பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். கூடயே வரும்போது கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சு. இப்போ பல்லடம் இப்போ மருமகளுக்கு என்ன வழி பண்ணலான்னு எனக்கு தெரியல, ஒரு முடிவு தெரியணும். அப்படி தாண்டமானே? அதனால் இப்போ என் மகனுக்கு வந்து அதே இடத்துல வேலைக்கு போகணும். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்? நான் தான் சொல்லிட்டேனே,
அதனால் இத்தனை வருஷமாக அவனை நல்லபடியாக நான் தான் சேர்த்தி விட்டுருந்தேன் அந்த இடத்துக்கு. அதனால் இப்போ அதே இடத்துக்கு இப்போ சம்பளத்தை வாங்கிட்டு போக மாட்டேன்னா இப்போ மறுபடியும் அங்கேயே போயிட்டான், போய் காலில் வந்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து மருமக சொன்னோடி கேட்க மாட்டான். சரிப்பா அப்படின்றியா? சரி. அதனால் கருப்பசாமி மருமகளையும் சொன்னபடி கேட்க வச்சு 4 பேர்த்து போல் மதிக்கிற மாதிரி உருவாக்கி அவனை மறுபடியும் நல்லா இருக்கிறவனை கெடுத்து போடுவாளாட்டேக்குது, அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி அவளை நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதனால் ஒரு சில தவறுகளெல்லாம் நடக்குதுடா மகனே, இருந்தாலும் ஒரு சிலதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். 5 மாதத்துக்குள்ளே முழுசாக சரி பண்ணி கொடுத்துறேன். என்ன ஏதுன்னு உள்ளே போய் பார்த்தேன்னு வச்சுக்க, குடும்பம் மறுபடியும் கெட்டு போயிடும். அதனால் உனக்கு குடும்பத்தில் எந்த சிக்கல் இல்லாமல் சொன்னபடி கேட்க வச்சு அவன் நம்மளோட சௌரியத்துக்கு குடும்பத்தை பார்த்து நடந்துக்கிட்டால் போதும்ல. அதுக்கு காரணம் அவதாண்டமான. அதனால் நான் தான் சொன்ன வெளிப்படையே சொல்லாமல் மறைமுகமாக சொல்லியிருக்கேன். அதனால் உள்ளே போய் எல்லாம் பார்க்க வேணாம். நம்ம எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சா போதும்ல, கிட்டவா. அப்போ நீ என்ன பண்ணணும் நீ சொல்லு. 5 மாதத்துக்கு பொறுமையாக இருக்கணும். அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டில் சொல்லிட்டு இன்னும் ஒரு 13 மாத காலத்துக்கு தவறாமல் வந்த அப்படின்னா நீ கேட்டதோட 2 பேர்த்தையும் திருத்தி நல்ல முறையாக வாழ வச்சு உனக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக கருப்பம் காப்பாற்றிடுவேன். 1 வருஷம் 3 மாதத்துக்கு டைம் சரியில்லை. அப்போ நீ வந்து என்ன பண்ணணும், 6 மாதத்துக்கு ஒருக்கா 1 வருஷத்துக்கு ஒருக்கா வந்தீங்கன்னா பிரச்சனையோடதே வரணும். நான் முதவே உனக்கு சரி பண்ணி கொடுத்துருந்தேன், அப்போ தானே? நான் உன்னை என்ன சொல்லி அப்போ சொல்லி விட்டுருந்தேன், வர முடியல. அப்போ என்னாச்சு, சிக்கலோடு வந்த நீ, அப்படி தானே? அதனால தான் சொன்னேன் டைம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் சொல்கிற டைமுக்கு வந்துட்டு போனீங்கன்னா உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்தேன். சரியா? இதை வந்து எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிடும்போது மருமகளுக்கு சேர்ந்து உள்ளுக்கு கொடு, அதை பாங்காக வச்சுக்க. நான் கருப்பு இன்றைக்கே உன் படிவாசக்கு வந்துடுறோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்தேனே. பௌர்ணமிக்கு வந்து பார்த்து கருப்பசாமி மறுபடியும் குரமந்தூர் வச்சுப்பா. குரமந்தூர் உடம்பெல்லாம் சரியான வழிக்கு ஒத்துழைக்க மாட்டேதான். யாருக்குடாமானே? உனக்கு தான். அதனால் கருப்பசாமி உனக்கு இருக்கிற பிரச்சனை, உனக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனை இன்றைக்கே சரி பண்ணிடலாம். சரியா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆமாப்பா, மகனுக்கு 2 மசங்களையும் நல்லபடியாக கரை சேர்த்தணும். அதானே? படித்த படிப்புக்கு எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், அதில் எப்படி ஓரளவுக்கு அதையும் கரை சேர்த்தணும். சேர்த்தணுமா இல்லையா? கிட்டவா, இதை குடி. சரிப்பா, 2 கையில் கொடுறாமான. மூணு நாளைக்கு கனி கொடுக்குறேன். 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. உடம்பு தொந்தரவு முழுசாக சரி பண்ணியாச்சு. அதே மாதிரி பசங்களுக்கு நான் நினச்சது போலயே 2 பேர்த்தையும் நான் கரை சேர்த்தி விட்டு நம்ம நினச்சது போல் 4 பேர்த்து போல் நல்லபடியாக அவனையும் ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பும் கூடயே விரும்பும். பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு வாங்கிட்டு வந்துடும். கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக முதல் தொழில், அதனால் புதுசாக வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரே ஒரு ஆள் மட்டும் சரியில்லாமல் இருக்குது. 3 மாதத்தில் கண்ணுக்கு ஆறுன்னு காட்டுவேன். அவனோட சாவகாசத்தை மட்டும் கட் பண்ணிடு. மற்றதெல்லாம் நீ ஒன்றும் பயப்பட வேணாம். உனக்கு வேலை வேணுங்கிற அளவுக்கு கொடுத்துறேன். அதே மாதிரி என்னோடய திருவிழா ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே நம்ம எதிர்பார்த்தது போலயும் குடும்பத்தில் ஒரு சில சிக்கல் எல்லாம் இருக்குது. அந்த சிக்கல் உனக்கு தீர்த்து கொடுத்தா போதுமா? அதே மாதிரி 4 பேர்த்து போல் இன்னும் 10 பேர்த்து வச்சு வேலை செய்யலாம். அதுக்குண்டான வருமானத்தையும் கொடுத்து நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்ன வாங்கிட்டு வருவேன்? நீ சொல்லு, உனக்கு பிடிச்சது என்ன வாங்கிட்டு வருவேன்? உனக்கு பிடிச்சது வாங்கிட்டு வா, நான் கூட வரணும். கருப்பசாமி மறுபடியும் விஜயாபுரம் வச்சுப்பா. விஜயாபுரம் ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்ததில் வந்ததில் தை 3ஆம் தேதிக்கு மேலே உனக்கு வேலைக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு அமைச்சிடலாம். அடுத்த தை வர்றதுக்குள்ளே இதை முடிச்சிடலாம். அப்படி அமைச்சா போதும்ல. அதனால் நான் கருப்பசாமி எதுக்கு மறுபடியும் 1 வருஷம் எடுத்து வச்சுருக்க? கையில் பொருளாதாரம் வேணும்ல. அதனால் முதலே பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த தை, இந்த தையில் அடுத்த தை வர்றதுக்குள்ளே கையில் பொருளாதாரமும் வந்துடும். நம்ம எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக திருமணத்தையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் அதே கம்பெனியில் உனக்கு தொழில் நல்லபடியாக ஒன்றா நிரந்தரமாக உனக்கு ஓட்டி கொடுத்தா போதும்ல. போய் காலைல வந்துட்டோம். அதே போல் உனக்கு நிரந்தரமாக உனக்கு வேலையும் அமைச்சு கொடுத்து, அதே போல் எந்த வித யாரோட நீளும் எதிர்பார்க்காம
நம்ம சம்பாரித்து செலவு பண்ணுற மாதிரி கருப்பி உனக்கு உருவாக்கி தரண்டாமானே. இன்னையிலேருந்து நம்மளோட சம்பாதனை தான் அடுத்தவனுக்கு மகனுக்கு உதவிக்கு போகணுமே தவிர அவன் கையை நம்ம எதிர்பார்த்துட்டு கூடாது. உன்னோட கேள்வி அதுதானே. அதனால் யாரோட கையும் எதிர்பார்க்காம கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து 4 பேர்த்து போல உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். எனக்கு பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ, அங்கே கூட வரம்போ. ஆமாப்பா, சரி, ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. அதை போலாமே, புதன்கிழமை வர்றதுக்குள்ளே பேசி பார்த்துட்டு என்னை வந்து சொல்லு. கருப்பசாமி மறுபடியும் திருவண்ணாமலை வச்சுப்பா. ஒரு லேண்ட் ஒன்று விற்கணுமா? யாரமான இடம் விற்கணும். இடம் விற்கணுமா? நமக்கு வரணும். அதான் ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன். விற்கிறதெல்லாம் இல்லை, போய் கால் வந்துட்டோம். அதனால் நம்மளுக்கிட்டே வரணும். அதனால் கருப்பசாமி பெருசாக ஒரு போராட்டத்தில் போராடிட்டு இருக்கிறோம். அதனால் நம்மளுக்கு கிடச்சிடணும். அதனால் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாகவே அது கிடைக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதனால் நீ பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டல் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். நீ எதிர்பார்த்தது போலயே பௌர்ணமிக்கு உனக்கு நாள் குறிச்சிட்றேன். சரியா? உனக்கு இத்தனை நாள் உனக்கு கருப்பசாமின்னு உனக்கு அமைச்சு கொடுத்தா நாங்கள் அமைச்சு கொடுத்துட்டு கேட்குறத எனக்கு செஞ்சிருவீல. கிட்டவா 8 வண்டியா? அதை எடுத்துகிட்டு ஓடு. இதை கொண்டு படியில் வைப்பா. இது வந்து நமக்கு வேணும், அப்படி தானே? அதனால் கருப்பசாமி அந்த இடத்துல கொண்டு இதை 4 அறுத்து போட்டுரு. சரியா? இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. நீ கேட்டதோடய நான் கருப்பசாமி அந்த இடத்த உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா? நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படியா? அதுவும் நிலுவை இல்லாமல் உனக்கு அவன் கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி அமைச்சு கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். பௌர்ணமி எனக்கு மாலை மட்டும் வாங்கி தந்துடணும். கருப்பசாமி மறுபடியும் ஒட்டஞ்சத்திரம் போயிடுச்சுப்பா. ஒட்டஞ்சத்திரம் கருப்பசாமி. ஆமாப்பா, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் நமக்கு நல்லபடியாக பென்ஷன் பண்ண வந்துடணும். யாருக்கு பென்ஷன் பண்ண வரணும்? உனக்கு வரணும். அதனால் கண்டிப்பாக பென்ஷன் பண்ண வந்து உனக்கு வந்துடும். அதை கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். அதே மாதிரி நமக்கு வீட்டை விற்கணும், அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி நல்ல ரேட்டுக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு உனக்கு விற்று கொடுத்தா போதுமா? போய் காலையில் வந்துட்டு ஓடு. போய் காலையில் வந்துட்டோம். கடைசி காலத்தில் நம்ம ஊர் பக்கமே போயிடலாமா அப்படின்னு அப்பப்போ மனசு ஓரமாக ஓடுது. ஊர் பக்கம் போகணுமாடாமான. சரி, இப்போ எங்கே போகலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். சரி, இடத்த விற்றுட்டு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. சரியா? நானாக சொல்கிறேன் எந்த ஊர் போகிறதுன்னு. அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிக்கலாம். அதனால் இடத்த விற்கணும். அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் அங்கே வச்சுட்டு அங்கேருந்து மண் மட்டும் கொஞ்சம் அள்ளிட்டு வர்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எனக்கு மாலை பாட்டல் சுட்டு வாங்கிட்டு இங்கே வந்துடும். அடுத்த 90 நாளைக்குள்ளே உனக்கு சீக்கிரமாகவே விலையாயிடும். சரியா? அதே மாதிரி 5 மாதம் முடிஞ்சு 6வது மாதம் முடியறதுக்குள்ளே உனக்கு பென்ஷன் பணமும் அந்த கேஸ் நடக்கிறதுல உனக்கு நிலுவையில் இருக்கிறதெல்லாம் வந்துடும். அப்புறம் மாதம் வர்றதுக்கான வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. கிட்டவா. கடைசி காலங்கள் வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு யார் வம்பு தும்புக்கும் போகாமல் நான் பாக்கில் இருக்கேன். எனக்கு தேடி வருதா இல்லையா? அதனால் கருப்பசாமி தேடி வந்தாலும் சரி, அவங்க முன்னாடி நம்ம இப்படி ஜெயிச்சு நின்னா போதும்ல. நான் கருப்பசாமி உருவாக்கி தருவான். இதை 2 பேரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். ஆளுக்கு பகுதி இதை கொண்டு அந்த நிலவில் கட்டி விட்டுரு. அங்கேருந்து கொஞ்சம் மண்ணு மட்டும் அள்ளிட்டு நீ வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. நான் கூடவே வரேன். யார் போட்டிக்கு வந்தாலும் கவலைப்படாதமான. விற்று கொடுக்கறது நான். பயப்படாமல் இரு. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர். ஆமாப்பா, நம்ம வந்து வேலை விஷயமா அலைஞ்சிட்டே இருக்கிறோம். அதனால் கருப்பசாமி எனக்கு வேலை நிம்மதியாக கிடைக்கணும். இந்த மாதம் கடைசி ஆகிறதுக்குள்ளே வேலை கிடச்சிருமுடாமான. இந்த மாதம் ஒரு நல்ல வேலையை வேணும் கிடைச்சா தொலைவிட்டே இருக்க வச்சுருக்கேன். அதனால் உனக்கு இந்த மாதம் கடைசியாக இருக்குள்ள உனக்கு நல்ல வேலை அமைச்சு கொடுத்துறேன். சரியா? ஆனால் ஆரம்பத்தில் சம்பளம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் போய் இருக்கிறதுக்கு எச்சு பண்ணுற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். கிட்டவா. அதனால் பயப்பட வேணாம். பௌர்ணமி எப்போ வந்துட்டு போ. நம்ம கேட்டது போலே உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் நான் காப்பாற்றி கொடுத்துறேன். இந்த மாதம் கடைசியாக கூட வந்துடும். நாளையிலேருந்து நீ வேலைக்கு ஏற்பாடு பண்ணு, உனக்கு கிடச்சிடும். நான் கருப்பு கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் ஒசூர் வச்சுப்போ. ஒசூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? ஆமாப்பா. சரி, ஒரு 5 மாத காலம் பொறுமையாக இருக்கணும். மகள
அப்போத்தையும் அவனை முழுசாக குடிக்கிறத நிப்பாட்ட முடியும். அதனால் சேர்ற செட்டு சரியில்லை. அதனால் குடிக்கிறதுக்கு அவனே கம்மன் இருந்தாலும் வந்து 2 பேர் கொடுத்துருவேன். அந்த நிலைமைக்கு வந்து செட்டு சரியில்லை. அப்படிங்கிறதுனால 5 மாதத்துக்குள்ளே பொறுமையாக இருந்தேன் அப்படின்னா உனக்கு முழுசாக நான் கருப்பசாமி திருத்தி கொடுத்து அவனும் நல்லபடியாக உனக்கு வேலைக்கு போகிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இதில் பொறுமையாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. சரியா? நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து அதே போல் கருப்பசாமி பையனை நல்லபடியாக பேச வச்சு கொடுத்து நிம்மதியாக 4 பேர்த்து போல் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வைகாசி மாதம் ஆயிரும். சித்திரைலேருந்து வைகாசி பிறந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்கிறது வரும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை கரெக்டாக இருக்க தான் செய்யும். இருந்தாலும் அதையும் தாண்டி அமாவாசை பௌர்ணமி நம்ம வந்து பார்த்துக்கணும். நான் உனக்கு நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதும்ல சுத்தவன். இது உன்னோட விருப்பத்தில் வச்சுக்க. எல்லோரும் உங்களுக்கு சாப்பிடணும். இதை வந்து பையனுக்கு வந்து பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி வீட்டில் வச்சு எல்லோரும் மட்டும் பேசணுங்களா பேச சொல்லிட்டேன். அதனால் இதை மட்டும் உள்ள கொடுத்துருக்கு கேட்டது போது நாங்கள் பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி அது இன்னொன்று கொடுத்துருக்கிறத அதை வந்து எல்லோரும் குடிக்கணும். குடிக்கும்போது அவனுக்கு சேர்ந்து கொடுக்கணும். பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பார்த்துருக்கோம். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர். ஆமாப்பா. அப்படியா? கோயம்புத்தூர்ல இல்லை சரவணம்பட்டி அப்படின்னத்தான் வருவானா? சரவணம்பட்டி எந்த ஊரில் நடக்குதுமான? கோயம்புத்தூர். அப்போ கூப்பிட்டா வரமாட்டியா? டோர் நம்பர் கூட சொன்னதான் வருவியா? சரி போய் கால் வந்துட்டோம். அப்படியே விழுந்து கும்பிட்றாமண்ணே. அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு வந்து உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள சிக்கலும் நிறையா இருக்குது. அந்த சிக்கலையும் தீர்த்து கொடுத்து கருப்பை 4 பேர்த்து போல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்தா போதும்ல. அதனால் கூட யார் வந்த என்னோடய ஆலயத்தை போய் ஒரு 3 சுற்றிட்டு ஓடு. நீ பார்த்து எந்த முடிவெடுத்தாலும் சரி. அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை மறுபடியும் போய் பார்த்துட்டாமானே 2. அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்ததில் 3 நாளைக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன். பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சுட்டு எனக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு இங்கே வந்து பாரு. சரியா? அடுத்த 4 மாதத்துக்குள்ளே நீ கேட்டது போல் படிப்படியாக நீ கேட்டதை அத்தனையும் உனக்கு கொடுத்தா போதும்ல. கிட்டவா 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சுட்டு என் பேரை சொல்லி நீ கேட்டது போல் நிம்மதியாக வாழ வச்சு முதல்ல நான் அதுதாண்டா பண்ண சொன்னேன். அதனால தான் இப்போ சொல்லியிருக்கேன் 3 நாளைக்கு தேய்ச்சி மட்டும் குளிச்சுட்டு வர சொல்லு. அதுக்குள்ளே நான் யாருங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவு பண்ணிடலாம். அதனால் கருப்பசாமி யாருங்கிறது வர்ற ஞாயிற்றுக்கிழமை கூட உனக்கு தெரியும். 3 நாளைக்கு முடிச்சுட்டு நான் வந்து பாரு. வரும்போது எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். கருப்பசாமி மறுபடி கொடுவாய் வச்சுப்பா. கொடுவாய் வீட்டு வேலை பகுதியோடு நிற்கிதான். அதனால் கருப்பசாமி எனக்கு பொருளாதாரம் வேணும். அப்படி தான்டா மன. அதனால் பொருளாதாரத்தை கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நான் உனக்கு கொடுத்துட்டு போகிறேன். அடுத்த ஒரு 11 நாளில் உனக்கு பொருளாதாரம் கிடச்சிடும். அதனால் குறை போட வேணாம். அதனால் சீக்கிரமாக கட்டிடலாம். அதே மாதிரி உனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி அமைச்சு கொடுத்து பிள்ளைங்க பசங்களை 2 பேர்த்தையும் ஒழுக்கமாக நான் வேலைக்கு போகிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்கேன். போயிட்டுருக்கா இல்லையா? அதே போல் உனக்கு நிரந்தரமாக அமைச்சு கொடுத்து நல்லபடியாக உனக்கு ஒரு வரன் தொழாவி பிடிக்கணும். அதுக்குண்டான வாய்ப்பும் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். உனக்கு நல்ல வேலை அந்த இடம் நம்மளது தான். அதுக்குண்டான வாய்ப்பும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு நான் கருப்பம் கூடவே வந்துடுறப்போ பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்ப்பா. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர். ஆமாப்பா. என் பிள்ளைக்கு எப்படியாவது திருமணம் நடந்துடணும். என் பிள்ளைக்கு எப்படியாவது திருமணம் நடந்துடணும். அதுக்கு உண்டான வழியும் கருப்பசாமி ஏற்படுத்தி கொடுத்து வரவேண்டிய பணத்தையும் உனக்கு நல்லபடியாக வசூல் பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் எனக்கு நல்லபடியாக வாழணும். அதனால் இந்த மாதம் ஐப்பசி கடைசி ஆயிட்டுறமான கார்த்திகை முதல் ஐப்பசி கடைசி ஆகிறதுக்குள்ளே வரன் முதல் தொலைவி வந்துடும். அதனால் அதை நினச்ச பகுதியால் போயிடணும் மாட்டேங்குது உங்கள் எல்லையே தானே. அதனால் நீ ஒன்றும் பயப்பட வேணாம். உனக்கு நல்லபடியாக இது மகளுக்கு கொடுத்துரு. இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. நான் கருப்பசாமி உனக்கு பணத்தையும் வசூல் பண்ணி கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி வந்து உனக்கு நல்லபடியாக திருமணமும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்த்துருவோம். கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா.
இதில் எம்ப்ராய்டிங் தொழில் யார்? அதனால் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு இருந்ததெல்லாம் முடிச்சு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும். ரொம்ப நம்ம அதனால் வாய்ப்பு கொடுக்கலாம். கார்த்திகை 2ஆம் தேதி அந்த மாதிரி எனக்கு உருவாக்கி போதுமா? அதனால் நான் கருப்பசாமி நீ கேட்குற காசு கேட்குற வருமானம் ஆளுக அத்தனையும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். ஒன்றை கொண்டுட்டு போயிட்டு கொண்டு வர்றதுக்கு பாதுகாப்பு வச்சுக்க. ஒன்றை நீ சாப்பிட்டு இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி அப்படின்னு எல்லோரும் உங்களுக்கு சாப்பிடணும். நோய் நொடி இல்லாமல் கருப்பை வாழ வச்சு கொடுத்து நிம்மதியாக கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும். இல்லை நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். பௌர்ணமி முடிச்சுட்டு அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போ. சரி, இது ஒன்று ஜோப்லேயே வச்சுக்கலாம், பக்கத்துக்கு ஒன்று வந்து அடுத்து சாப்பிட்றோம். இந்த இதுதான்டா மகனே இப்படி பண்ணுறது பரிகாரம் அப்படிங்கிறது இதுதான் கடைசி எடுக்கணும். என்னை கேட்காம எதுவும் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. இது முதல்லையே முடிவு எடுத்து வச்சுட்டு இல்லை, அதனால தான் இப்போ நான் குறுக்க நான் வரல. அதனால் இதெல்லாம் தேவையே இல்லாதது. உனக்கு நான் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுத்து நல்லபடியாக கருப்பை மேலேற்றி விட்டுறேன். அப்படி அமைச்சா போதும்ல கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி கோயில் பழையம் பிரிச்சுப்பா. அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் எனக்கு ஒரு நிரந்தரமான எனக்கு ஒரு தொழில் மட்டும் நல்லபடியாக எனக்கு அமைச்சு கொடுத்துட்டா போதும் கருப்பசாமி. அப்படி தான்டா மனே. அதனால் கருப்பசாமி இந்த மாதம் கடைசி ஆகிறதுக்குள்ளே உன் தொழிலுக்கு உண்டான வேலை கண்ணுக்கு காட்டிடுவேன். அதனால் கருப்பசாமி இன்னும் ஒரு 7 மாத காலத்துக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை வரும். அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கறத விட உனக்கு நல்லாவே உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து பழைய நிலைமைக்கு எல்லாரும் போல நம்மளும் நல்லா இருக்கிறோம் அந்த மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல. நான் கருப்பசாமி இந்த மாதம் கடைசிக்குள்ளே ஓரளவுக்கு கண்ணுக்கு காட்டுவேன். ஆக மொத்தம் 7 மாதத்துக்கு கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்கும். அதை பற்றிலாம் பயப்படாத சரியா? அதனால் நான் 7 மாதத்துக்கு மேலே நீ நினச்சத விட 2 மடங்கு நல்லா இருப்பேன். அந்த மாதிரி நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன் சரியா? நான் அதுக்கு தான் இந்த மாதத்துக்குள்ளே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். பௌர்ணமி மட்டும் என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு திருப்பத்தூர் வச்சுப்பா, திருப்பத்தூர். அதனால் வாங்கின பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்க தேவையில்லடாமான. தை மாதத்து வரைக்கும் அது இழு. தை மாதத்துக்குள்ளே அப்ரூவ் ஆயிடும். இப்போ நீ வச்சிருக்கியா? அப்புறம் எப்படி கொடுப்பேன்? சரி இப்போ நான் கொடுக்குறேன்னு நான் சொல்கிறேன், நீ என்ன பண்ணுவேன்? அதுக்கு தான் இப்போ நான் சொன்னேன் தை மாதம் வரைக்கும் இப்போ என் கையில் பணம் இல்லை. தை மாதத்துக்குள்ளே நான் உனக்கு ஆனதையும் உனக்கு கூப்பிட்டு நானே கொடுத்துட்றேன். அதை மட்டும் நீ சொல்லு. நீ கேட்டது போலே நான் கருப்பசாமி அதுக்குள்ளே உனக்கு அப்ரூவ்டு ஆயிடும். அதனால் நீ பயப்படவில்லை வேணாம். அப்ரூவ்டு ஆனால் அவன் வாங்கிடுவான்ல. அதனால் மண்பணம் வந்து இப்போ நம்ம திருப்பி கொடுக்க முடியாது. தை மாதம் வரைக்கும் பொறுத்துக்கு எனக்கு வர வேண்டிய வேணாம் வரும். அப்போ கொடுக்குறது மட்டும் நீ சொல்லு. வேண்டாம் சொல்ல வேண்டாம். அப்ரூவ்டுக்கு நான் சொல்கிற டைமுக்கு கார்த்திகை ஜோதி முடிஞ்சு நீ போய் பாரு. அது கூட உனக்கு நீ அப்ரூவ்ட் ஆகிற மாதிரி உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நீ அவனே வந்து கூப்பிட்டா இப்படி சொல்லு, இல்லாட்டி நேரில் போய் சொல்லு, அதை நான் பார்த்துக்கிறேன். அதனால் ஃபாஸ்ட்டு ஃபுட் வியாபாரம் பண்ணுறியா? அந்த வியாபாரத்துக்கு உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து நல்லபடியாக எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதனால் வந்து ஸ்கூல் மாற்றிடலாமா? அப்படி அதனால் தாராளமாக மாற்றிடலாம். இது வந்து அவனுக்கு வந்து அவ்வளோதான். அதனால் இவனால் எல்லாம் குற்றம் இல்லை மகளே. அதனால் நீ அதெல்லாம் நீ பயப்பட வேணாம். நான் கருப்பசாமி கூடவே வரேன். கனி கொடுத்துருக்கிறத பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வை. நான் எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் கூடவே வரணும். அப்படி அந்த இதை நாளாக அறுத்து போட்டுரும். அது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துறேன். நீ நாளாக மட்டும் அறுத்து போடு, மற்றதை நான் பார்த்துக்கிறப்போ. அப்படியா? நான் ஞாயிற்றுக்கிழமைக்கு சொல்கிறேன்டா மனே. இப்போ நான் சரி பண்ணி கொடுத்துறேன். மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன்டா மனே. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நம்ம அளவுக்கு மீறி போகிறானே, அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு சொன்னபடி கேட்க வச்சு நிம்மதியாக உனக்கு வாழ வச்சா போதும்ல. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு 108 எலுமிச்சம்பழத்தில் எனக்கு ஒரு மாலை, அது போக ஒரு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வா. நம்ம எதிர்பார்ப்பு போலயே நான் கருப்பசாமி 108 நாள் 3 மாதம் முடியணும். அதுக்குள்ளே பகுதி வாழை சுருட்டிடுவேன் 3 மாதத்தில். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. போய் காலில் விழுந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி தொழிலும் பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக வேலையை உனக்கு வர வச்சு கொடுத்தா போதும்ல.
நான் கருப்பசாமி வேலையிலையும் பஞ்சம் வராது, மகனையும் திருத்திடலாம். இதை நீ கல்லா பொட்டியில் போட்டுக்க. இதை கொண்டுட்டு போய் மகன் வருவானா? கிட்டவா எல்லாரும் குடிக்கணும், அவனையும் குடிக்க வச்சிரு. அப்படி இல்லை அப்படின்னா சாம்பாரில் புழிஞ்சு விட்டுரு. கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுப்பேன்? எப்படியாவது இவன் தெரிஞ்சிடணும், கருப்பசாமி எனக்கு நல்ல வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி என் பேரை சொல்லி புழிஞ்சு விட்டுரு. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறோம். பௌர்ணமி எனக்கு என்னை வந்து பார்த்துருவோம். கருப்பசாமி மறுபடி கொங்கல் நகரமா, அதனால் ஆன வேலையில் வந்து வாழையில் வந்து நட்டமானதில் இந்த டைம் லாபத்தில் எடுத்துடலான்ட்டாமானே. அந்த பொருளாதார நெருக்கடி இல்லாமல் உருவாக்கி கொடுத்துறேன். கூட பிறந்தவளே வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறான் உன்னோட கல்யாண விஷயத்தில், அதானே? அதனால் கருப்பசாமி எல்லாத்தையும் மீறி சம்மதிக்க வச்சு அதே பிள்ளையை நல்லபடியாக திருமணமும் பண்ணி வச்சு எல்லாரும் போல நம்மளும் 4 பேருக்குள்ளே வாழ்கிற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலை விட்டுவோம். அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு உனக்கு நான் திருமணத்தையும் பண்ணி வச்சு நீ கேட்டது போல் அதே பிள்ளைய உனக்கு அதே மாதிரி வாழையிலையும் நட்டம் இல்லாமல் உருவாக்கி கொடுத்து மற்ற வெள்ளாமையிலையும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் இருந்தால் போதும்ல. உன்னை கொண்டு 4 அறுத்து போட்டுரு. எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துரும். வெயிட் பண்ணி பட்டுப்பட மாட்டேன். கருப்பசாமி மறுபடி திருவண்ணாமலை வச்சுப்பா. அதே போல் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் உனக்கு வந்து உடல்நல முதல் சரி பண்ணணும். யாருக்கிட்ட மன முன்னாடி வா. முதல் உடல்நிலையை சரி பண்ணிடலாம். 2வது கஷ்டம், குடும்பத்தில் கஷ்டத்தை சரி பண்ணணும். 3வது எனக்கு ஒரு வாரிசு உருவாகணும் அப்படின்னு நான் கேட்குறேன். நீ சொல்லு, முன்னாடி வா. வாரிசு வேணுமா வேணாமா? இந்த குடி இங்கே வாரு, இப்படி இப்படி. உடல்நிலையை சரி பண்ணிடலாம். 5 கனி கொடுக்குறேன் 5 நாளைக்கு. இன்றைக்கி என்ன கிழமை? வெள்ளி 1, சனி 2, ஞாயிறு 3, திங்கள் 4, செவ்வாய் 5. செவ்வாய்க்கிழமை வரைக்கும். புதன்கிழமை அன்னைக்கு காலையில் இங்கே வந்துடணும். எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி உடல்நிலையை 3 மாதத்தில் முதல் சுத்தம் பண்ணிடலாம். 3 மாதத்தில் முதல் உடல்நிலையை சரி பண்ணிடுவோம். குடும்பத்தில் பொருளாதாரமும் நெருக்கடியாக இருக்குது. அதே மாதிரி யாரும் சப்போர்ட்டுக்கெல்லாம் இல்லை. அதனால் கருப்பசாமி நான் தான் உனக்கு தாயின் தகப்பனாக இருந்து உனக்கு நல்லபடியாக கஷ்டத்தையும் தீர்த்து கொடுத்து கடனையும் கட்டி நல்லபடியாக வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்து உனக்கு நல்லபடியாக வாரிசும் உருவாக்கி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி உருவாக்கி தந்துடுறேன். வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். அடுத்து 5வது பௌர்ணமி வர்றதுக்குள்ளே 2 விஷயம் நடந்துடும். கடனையும் கட்டிப்பிடலாம், 2வது வாரிசுக்கு உண்டான வாய்ப்பும் அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, நான் கூடயே வரம்போ. இப்போ அதுக்கு தானே கொடுத்துருக்கேன். 3 டைம் வரும்போதே உடம்பு சுத்தமாயிடும். அதனால் நீ சொன்னதை வந்து மருந்து மாத்திரை இல்லாமல் ஊசி இல்லாமல் படிப்படியாக குறைக்கணும். எண்ணி 6 மாதத்தில் நீ ஊசி ஓட தேவையில்லை. அப்படி அமைச்சா போதும்ல, நான் சரி பண்ணி திரும்பும். கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் எனக்கு என்னோடய மகளுக்கும் கொஞ்சம் ஏதோ தொந்தரவு இருக்கும் போல் தெரியுது. அதனால் கருப்பசாமி எனக்கு அந்த தொந்தரவு இல்லாமல் எனக்கு சரி பண்ணி கொடுத்துடணும். அப்படியா மகளை? அப்படி தானே? அந்த தொந்தரவு இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி இன்றைக்கே கொடுத்துட்றேன். அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் 2 பேரும் ஆளுக்கு ஒன்று தேய்ச்சி குளிச்சிடணும். அதனால் சின்னதாக ஒரு செட்டு போடணும். அந்த செட்டு போடுறதுக்குள்ள வாய்ப்பு கார்த்திகை ஜோதிக்குள்ள நீ போட்டுடலாம். அதுக்குண்டான வாய்ப்பும் கருப்பும் அமைச்சு கொடுத்தாச்சு. அதனால் கருப்பசாமி குடும்பத்துக்குள்ளேயே வந்து எல்லாமே ஒரு ஏட்டிக்கு போட்டியாகவே போய்கிட்டு இருக்குது. ஒன்றுமே சரியில்லாமல் இருக்குது. அதனால் இன்றைக்கி எல்லாம் அமைதி ஆயிடும். நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து நம்மளோட ஆசை பிரகாரமே அந்த இடத்துல இருக்கிற வீட்டையும் பரிபூரணமாக கட்டி கொடுத்து 4 பேர்த்து போல் நோய் நொடி இல்லாமல் நான் வாழ வச்சு கொடுத்து நம்ம நினச்சது போக்கில் நடந்தால் போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சிடுறேன். அதே மாதிரி கெட்டது ஏதோ என் கண்ணுக்கு தென்படுது அப்படின்னு உனக்கு குழப்பத்தில் இருக்க, அப்படி தானே? இன்னையிலேருந்து வெளியில் போகிற மாதிரி உருவாக்கினா போதும்ல. உனக்கு உன் மகளுக்கு, 2வது ஒன்றை கொண்டுட்டு போய் பாங்க வச்சுக்க. 2 உன் மகளுக்கு ஒன்று, யாருக்கு ஒன்று? உனக்கு ஒன்று. இதை கொண்டுட்டு போய் உன் மாமனாருக்கு கொடுத்துரு. அதனால் கருப்பசாமி இது வந்து வழியில் வந்த ஒரு முறை தான், சரியா? அது வந்து வெறும் எறும்பெல்லாம் கடிக்கல, பேருக்கு அது மட்டும்தான் சொல்லுவேன். அதானே சொல்கிறேன், கடிச்சிருச்சு அப்படின்னா அது காரணம் அல்ல. அதனால் இது பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு, நான் சரி பண்ணி கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு
கருப்பசாமி மறுபடியும் ஆந்திரா போயிடுச்சுப்பா. ஆந்திரா உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன்டா மோனே. பார்த்ததில் கருப்பசாமி மருத்துவ செலவுக்கு வந்து கையில் யாரும் காசு கொடுக்குற மாதிரி என் கண்ணுக்கு தென்படலை. அதனால் எனக்கு எப்படியே என்னோடய ஓனர் வந்து எனக்கு பணம் கொடுத்து கையை சரி பண்ணி விட்றதுக்குண்டான செலவு காசு கொடுக்கணும். உன்னோட கேள்வி தானே. போய் காலைல வந்துட்டோம். உன் ஓனர் சொல்கிறேன் வந்து 4 மாதம்தான் ஆச்சு. 4 மாதத்தில் இப்போ 4 வருஷம் இருந்த மாதிரி பூரா செலவு நம்ம ஏற்றுக்க முடியுமா? அவன் கவனக்குறைவாக வேலை செஞ்சுட்டான் அப்படின்னு தான் எல்லாத்தையும் பக்கம் பேசிகிட்டு இருக்கிறேன்டாமானே. நான் சொல்கிறத முழுசாக கேளு. அவன் அப்படின்ட்டான். அதனால் வர்ற பௌர்ணமி வரைக்கும் நீ போய் கேட்க வேணாம். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. பௌர்ணமிக்கு வந்து பார்த்துட்டு போ. பௌர்ணமிக்கு அப்புறம் நான் கருப்பசாமி வழக்காடி பார்த்ததில் நான் உனக்கு அவன் செலவு காசெல்லாம் உனக்கு கொடுக்குற மாதிரி மாற்றி ஏற்பாடு பண்ணுறேன். இப்போ நாளைக்கு போகிறதுக்கு செலவுக்கு வேணும், அப்படி தானே? அதனால் நான் வந்து இப்போ சொன்ன ஆறுதல் வார்த்தைக்கு தாண்டா மகனே சொல்ல முடியும். நான் அவனை கொடுக்க வச்சிட்றேன் அப்படின்னு. ஆனால் கொடுப்பேன், நம்ம அவசர தேவைக்கு இப்போ வராது. சரி சுவாமி, இப்போ திங்கக்கிழமை கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஆளுங்க கேட்டு சொல்லிக்கிறா. சரி, ஒரு வாட்டி நான் பார்க்குறேன். அதுக்குள்ளேப்பா என்ன சொன்னேன், நீ பௌர்ணமி வந்துட்டு அதுக்கப்புறமா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்புறம் முடிவு பண்ணாண்டாமானே. ஆனால் இப்போ அதுக்கு இப்போ இது விபத்து நடந்த எவ்வளோ நாளாச்சு? இது 1.5 மாதம் ஆகிட்டு சொன்னேன். நீ முதவே கொடுத்துருக்கணும்ல. முதல்ல கொடுத்துருக்கான், காசு தரான்னாங்க. காசு தரான் அதுக்கு தான் சொன்னேன். அவன் வந்து நம்ம நாளெல்லாம் இல்லை, இப்போத்தான் வந்தான், பூரா செலவு எப்படி பண்ண முடியும் அப்படின்னு தான் எல்லா பக்கமும் பேசிகிட்டு இருக்கான். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாத. பணம் கொடுப்பானான்னு கொடுக்குற மாதிரி ஒரு வாய்ப்பு அமைச்சு பார்ப்போம். சரியாக வந்தால் பார்க்கலாம், இல்லாட்டி அதுக்கப்புறம் கேஸ் கொடுத்துரும். இப்போ கேஸ் கொடுக்கறதுக்கு ஆள் பேசிட்டுக்கிறா. திங்கக்கிழமை இப்போ திங்கக்கிழமை கொடுக்கணும். திங்கக்கிழமை கொடுத்துரு. கொடுத்துரு. சரி, கொடுத்துட்டு என்ன வந்து பாரு. சார் கொடுத்துட்டு வந்து பார்க்குறேன். சரி, கருப்பசாமி உனக்கு நான் கூடவே இருக்கிறேன் போ. ஆக மொத்தம் உனக்கு பணம் வாங்கி தரணும், கட்டாயம் வாங்கி கொடுத்துறேன் போ. அதுவாக குடும்பத்தில் உள்ள கஷ்டத்தையெல்லாம் உனக்கு நீக்கி கொடுத்து 4 பேருக்கு போல் நல்லபடியாக உனக்கு நான் வாழ வச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. உன்னை கொண்டுட்டு போய் எல்லோரும் சாப்பிட்றணும். உன்னை கொண்டுட்டு போய் கூட கொண்டுட்டு போய் கேஸ் கொடுத்துட்டு வர்றேன். கூட வச்சுக்க. போயிட்டு வந்துட்டு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் தர்மபுரி வச்சுப்பா. தர்மபுரி எப்படியாவது சின்ன மகனை சரி பண்ணி கொடுக்கணும். அதனால் கருப்பசாமி சின்ன மகனை சரி பண்ணிடலாம். அதனால் அதெல்லாம் பயப்பட வேணாம். அதே போல் கருப்பசாமி நோய் நொடி இல்லாமல் உனக்கு சரி பண்ணணும். அதையும் உனக்கு சரி பண்ணிடலாம். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, எனக்கு வந்து ஆமாப்பா சக்கரை பொங்கல் வைக்கணும் வர்ற பௌர்ணமிக்கு. எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டு வந்துடும். நம்ம எதிர்பார்ப்பு போலயே பௌர்ணமியிலேருந்து உனக்கு படிப்படியாக அவனையும் திருத்தி கொடுத்துட்றேன். உனக்கு உடல்நிலையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன். அப்படி அமைச்சா போதும்ல. கிட்டவா 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எதுவாக இருந்தாலும் தெரியாது, எனக்கு நல்லபடியாக திருத்தி கொடுத்துடணும், நல்லபடியாக எல்லாரும் போல் நம்மளும் வாழணும். அதே மாதிரி நமக்கு யோகமெல்லாம் இருக்குது. நான் சொன்ன டைமுக்கு மேலே முயற்சி எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக கைக்கு வந்துடும். என்னது? அதனால் கண்டிப்பாக கைக்கு வந்துடும். நான் சொல்கிற டைம் வரைக்கும் பொறுமையாக இரு. அதுக்கு நான் ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் நான் கருப்பன் கூடவே வரப்போம். பௌர்ணமிக்கு எனக்கு கொண்டு பொங்கல் வச்சிரு. இது மட்டும் அவனுக்கு கொடு. இது உனக்கு மட்டும்தான். மகனுக்கு அதை கொடுத்துரு, போட்டு கொடுத்துரு. எதில் வேணாலும் கொடுக்கலாம். சாப்பிட்ற உள்ளுக்கு போனால் சரி. கூடவே வரப்போம். கருப்பசாமி மறுபடியும் வீரபாண்டி வச்சுப்பா. வீரபாண்டி. அதனால் கருப்பசாமி என் மேலே பாரத்தை போட்டுட்டு வீட்டு வேலையை ஆரம்பித்தாச்சு. அதனால் இப்போ ஓடிட்டு இருக்குது. அதான்டாமண்ணே. அதனால் கருப்பசாமி உனக்கு பூர்த்தியாக அதை சரி பண்ணி கொடுத்து அதே வீட்டுக்கு நம்ம நிரந்தரமாக போய் குடியிருக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து அதே போல் எந்த இடத்தையும் காப்பாற்றி கொடுத்துட்றேன். அதே மாதிரி இருந்துக்கிட்டே அதுக்கு உண்டான வேலையும் நாம் கருப்பை நல்லதாக ரேட்டுக்காக வரும்போது மாற்றி விட்டுடலாம். அது வரைக்கும் பொறுமையாக. அதுதான் கருப்பசாமி அதை மாற்றி விடணுங்கிறது விதி வந்துருச்சு. அதனால் நீ அங்கே இருக்கும்போது தான் போகணும்னு இருக்குது. அதனால் நல்ல ரேட்டுக்கு உனக்கு நான் மாற்றி கொடுத்துருவேன். அது வரைக்கும் நீ யாரோட ஐடியாவும் கேட்கக்கூடாது. அதனால் அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. அப்படியா? ஆமாப்பா. சரி, ஐப்பசி 27 கார்த்திகை 4ஆம் தேதிக்குள்ளே போயிடலாம். சரியா?
ஐப்பசி 27லேருந்து கார்த்திகை 4க்குள்ளே போய் பால் காய்ச்சிடு, அதில் ஒரு நாள் பார்த்து. அதுக்குள்ளே நான் கருப்பசாமி அதையும் வழக்காடி எந்த இடத்துல இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். வருமானத்துக்கு சரி, கடனுக்கு சரி, எதை பற்றிக்கும் பயப்பட வேணாம். எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். போ கருப்பசாமி எந்த ஒரு கொடுவாய் வச்சுப்பா, கொடுவாய். ஆமாப்பா, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில்ல கருப்பசாமி ஒரு நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியுது. அப்புறம் ஒரு நாளைக்கு பார்த்தா மறுபடியும் ஏதோ ஒரு வேளை கோக்குமா காயிடும். அதனால் கருப்பசாமி கார்த்திகை 13ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருக்கு. சரியா? இன்றைக்கி வந்து ஐப்பசி 13, கார்த்திகை 13 வரைக்கும் பொறுமையாக இருக்கு. அதுக்குள்ளே நான் கருப்பசாமி எல்லாம் மாற்று ஏற்பாடு பண்ணி நம்மளோட எதிர்பார்ப்பு போல உனக்கு நல்லபடியாக பிள்ளையும் திருத்தி கொடுத்து நிம்மதியாக 4 பேர்த்து போல் எப்பவும் போல் வேலைக்கு போகிற மாதிரி வெளியில் வர்ற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதும்ல. அதே போல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அவன் எடுத்துகிட்டு போயிட்டானா இல்லையா? எப்பட்டு போனேன்? என்ன எடுத்துகிட்டு போனேன்? ஆதார் அட்டை உனக்கு வந்துடுறேன். அதை நான் வாங்கி கொடுத்துட்றேன். அந்த இடப்பா நமக்கு வர வேண்டியதையும் வாங்கி கொடுத்துட்றேன். நான் சொல்கிறது உள்ளுக்குள்ளே கல்லாக ஒரு உருவம் இருந்தது இல்லை? எப்போ எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன்? கார்த்திகை ஜோதிக்குள்ளே எடுக்கிறதுனா எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா மாசி மாதத்துக்கு மேலே தான் எடுக்கணும். நான் சொல்கிறது அது எப்படி அவன் காட்டுக்குள்ளே யார் காட்டுக்குள்ளே இருக்கு? நீ சொல்கிறது தான் கேட்கணும். நான் கேட்குறது ஒரே பேச்சு. ஒன்று கார்த்திகை ஜோதிக்குள்ளே விட்டுரு. அப்படி இல்லைன்னா இடைப்பட்ட நாள் எடுக்கூடாது, மாசி மாதத்துக்கு மேலே தான் விடணும். அதனால் இப்போ வேலையாகலைன்னா விட்டு மாசிக்கு மேலே எடுத்துகிட்டு போக சொல்லு. சரியா? எடுத்துகிட்டே போனாலும் கல் மட்டும்தான் அங்கே போகும். நீ அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். முதல் எடுத்துட்டு. அதனால் அதுக்கு இடமெல்லாம் ஒதுக்கிவிட வேண்டாம். நீ அதுக்குன்னு நான் உனக்கு அதே இடத்துல வேறு இடத்துல மாற்றி வைக்க சொல்கிறேன். அந்த இடத்துல கொண்டுட்டு போய் வை. நான் கருப்பசாமி நல்லவர் தான். நான் உனக்கு என் சகோதரன் நானும் வந்து இடைஞ்சல் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன். அவன் இடம் ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு முடிவோடு இருக்கான். எந்த ஆக்கிரமிப்புக்கும் கருப்பசாமி விட மாட்டேன். அதனால் இதை கொண்டுட்டு போய் அந்த பிள்ளை சாப்பிட்றதுல சாம்பாரில் புழிஞ்சு விட்டுரு. நீ கேட்டது போலயே நல்லபடியாக திருத்தி கொடுத்துட்றேன். அதே மாதிரி அவனுக்கு எந்த தண்டனையும் கருப்பசாமி கொடுக்காமல் வச்சுருக்கேன். இவளுக்கு சரி பண்ணிட்டு தான் தண்டனை கொடுப்பேன். சரியா? அதனால் ஆதார் அட்டைக்கு இன்னும் ஒரு 60 நாள் பொறு. அதுக்குள்ளே அதுவும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு ஜெராக்ஸ் கிடச்சிடும். சரியா? அந்த ஜெராக்ஸ் மூலியமாக உனக்கு ஒரிஜினல் கைக்கு வர மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். கருப்பசாமி மறுபடியும் கம்பம் போயிடுச்சுப்பா. கம்பம் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு நல்ல வேலையும் இல்லை. அதே மாதிரி நல்லபடியாக எனக்கு திருமணம் அமையும்னு பார்த்தா அதுவும் பெருசாக என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு திருமணத்தையும் அமைச்சு கொடுத்து தொழிலும் உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலையில் வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி இந்த பௌர்ணமிக்கு தவறாமல் வரணும் மேடமான. என்ன பண்ணுவேன்? புதன்கிழமைக்கு தவறாமல் என்ன வந்து பாரு. எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு நீ கேட்டது போல் நான் அதுக்குள்ளே போய் வழக்காடி பார்த்து பொண்ணு எவ்வளோ நாளில் உனக்கு அமைச்சு கொடுக்கணும் அதுவும் உனக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கேன். அதே போல் உனக்கு வேலையும் நிரந்தரமாக உனக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி நிம்மதியை வாழ வச்சா போதும்ல. கிட்டவா, இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறோம். கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சு. இப்போ பல்லடம் என்னடா இப்போ எல்லாமே அமைதியாக கிடக்குது. அதானே அமைதியாக கிடக்கிறதுக்கு காரணம் அவளும் எல்லா பக்கம் முட்டி மோதி எல்லாம் கேஸ் எல்லாம் கொடுத்து பார்த்தா ஒன்றும் செல்லுபடி ஆகிற மாதிரி என் கண்ணுக்கு தென்படலை. அதனால் இப்போ வீட்டுக்குள்ளே பார்த்தா முறைச்சல் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இன்னொரு 30 நாள் பொறுத்துக்க. அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை வந்துடும். அதனால் இவனால தான் இப்போ குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் போச்சுன்னு சண்டை வந்து அங்கே போயின்னு தாட்டி விட்டுருவான். அதுக்குள்ளே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையும் நான் கருப்பசாமி தேடி கொடுத்துருவேன். இப்படி அமைச்ச போதும்ல, போய் கால் வந்துட்டோம். அதனால் அந்த தண்டனையும் உனக்கு கொடுத்து நல்லபடியாக அவையில் கொண்டாந்து இருப்பிடத்தில் சேர்த்திடலாம். அதுக்கு உண்டான வாய்ப்பை நான் அமைச்சு கொடுத்தேன்டாமானே. இதை பாங்காக வச்சுக்க. இந்த அதனால் உடல்நல வேறு சப்போர்ட் பண்ண மாட்டேது. அப்படித்தானே மகளே? அதனால் 5 நாளைக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன். 5 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. வரும்போதே பகுதி கிளியர் ஆயிடும், பகுதி சுத்தமாயிடும். அதே போல் நான் கருப்பசாமி நல்லபடியாக மருத்துவத்துக்கு போகாமல் சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பை காப்பாற்றி கொடுக்குறோம்.
கருப்பசாமி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் குடும்பத்தை போய் பார்த்தேன்டாமானே. முன்னாடி வா. குடும்பத்தை போய் பார்த்தேன். பார்த்ததில் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிடுறியா? என்ன சொன்னேன்? 6 மாத காலத்துக்கு நேர காலம் சரியில்லைடாமானே. இதில் கவனமாக இருந்ததுன்னா தொழிலும் போகாது, குடும்பமும் வீணாக போகாது. சொன்னேன்னா இல்லையா? அப்படி இருக்கும்போது என்னோட பேச்சை மீறி ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் உன் குடும்பத்துக்குள்ளே வருதேடாமானே. வருதா இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம் நீ சொல்லு. அதுதான் இப்போ நானும் சொல்கிறேன். அப்போ அதனால் நீ எப்படி இருக்கணும்னு மட்டும் சொல்லு. இப்படி இருக்கணும். 6 மாத காலத்துக்கு நான் சொன்னது போல் கரெக்டாக இருந்துட்டீன்னா குடும்பமும் பிரியாது, தொழிலும் பிரியாது. அப்படி இல்லை அப்படின்னா குடும்பத்தில் நம்ம சிக்கல் உருவாகி அதனால் குடும்பம் ரெண்டாக போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்குது இடமானே. அதனால் நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும்னு என் கருப்பசாமி வழக்காடி போய் பார்த்தேன். பார்த்ததில் இப்போ தான் இன்றைக்கி வந்து உள்ளே உட்காந்துருக்கேன். சரியா? காலையில் 6 மணிக்கு தான் வந்து உள்ளே உட்காந்துருக்கேன். அதில் நான் அங்கே இருக்கணுமா வேண்டாமான்னு நீ தான் முடிவு பண்ணிக்கணும். அது அப்போ நீ தான் முடிவு பண்ணிக்கணும். இப்போ அவளே ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தை வருது. நீ இப்போ குறைச்சி போ. 6 மாதத்துக்கு தான். அதுக்கப்புறம் நீ நினச்சது கூட பழைய நிலைமைக்கு சண்டை இல்லாமல் 2 பேரும் புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி மாற்றி அமைச்சிருவேன். இப்போ நேர காலம் சரியில்லை. சரியா? கரெக்டாக இருந்துட்டீன்னா நான் உள்ளே இருப்பேன். இல்லைன்னா நான் பாட்டில் வெளியில் வந்துகிட்டே இருப்பேன். அப்போ வெளியில் வந்தால் என்ன நடக்கும்? வேலை பறிபோகும். அதே மாதிரி குடும்பத்துலேயும் சிக்கல் உருவாகும். அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற வீடும் இப்போ நான் அரைகுறையமாக கடனை கட்டி காப்பாற்றி வச்சுருக்கேன்ல. அதுதானே நான் சொல்கிறேன். அதனால் நீ இதில் பொறுமையை நான் சொன்னதை மட்டும் கடைப்பிடிச்சிட்டின்னா நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் மகளே. ஒரு 6 மாத காலத்துக்கு மட்டும் பொறுமையாக இரு. அதுக்குள்ளே முழுசாக நான் திருத்தி கொடுத்துட்றேன். கவலைப்படாமல் போ. பௌர்ணமிக்கு என்னை வந்து படுறமான இதை வந்து 4 அறுத்து போட்டு தொழில் செய்கிற இடத்துல இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எல்லோரும் மறுபடியும் காலில் விடுப்போம். அப்படியே கோயம்புத்தூர் போய் அப்படியே ஊட்டி போயிட்டேன். அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா தொழில் அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு அப்படியே போயிட்டுருக்கு. அப்படி தானே போனேன். அதனால் தொழிலும் நல்லபடியாக ஓரளவுக்கு போனாலும் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி கடனை கட்டுறதுக்கு என் கண்ணுக்கு சிக்க மாட்டேங்குது. அதனால் ஒன்றை வந்து விரயம் பண்ணலாம்னு ஒரு முயற்சி எடுத்து வச்சுருக்கோம். அப்படி இல்லையா? அதனால் அதையும் சீக்கிரமாக மாற்றி விட்டு கடனையும் கட்டி அதே போல் 4 பேருக்கு போல் இன்னொரு வாய்ப்பு அமைக்க முடியுமா? கண்டிப்பாக கருப்பை நான் கூட இருந்து உனக்கு நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதும்ல. போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரி. அதே போல் கருப்பை அதே போல் உனக்கு எல்லாத்துக்கிட்ட கெட்ட பேர் இல்லாமல் உனக்கு சீக்கிரமாகவே வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். எனக்கு வந்து சக்கரை பொங்கல் வேணும். அது போக உனக்கு பிடிச்சமான சாப்பாடு ஒன்று செஞ்சுட்டு வந்துடணும். எப்போ கொண்டாந்து கொடுப்பேன்? 5 நாளில் கொண்டாந்து கொடுத்துட்றேன். சரி. சக்கரை பொங்கலும் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாப்பாடு எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டுட்டு வந்துடணும். சரியா? நீ கேட்டது போல் அன்னையிலேருந்து உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் சீக்கிரமாகவே அமைச்சு கொடுத்து அதே மாதிரி கடங்காரங்கள் யாராக இருந்தாலும் நீ சொன்னால் சரின்னு கேட்டுக்கிற மாதிரி மாற்றி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இதை பாங்கா வச்சுக்க. அதே மாதிரி வியாபாரமும் சரி கடனும் சரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்னொரு வாய்ப்பு கட்டாயம் நல்லபடியாக கொடுப்பேன். கருப்பேன் பழைய நிலைமைக்கு மீண்டும் வருவான். அதுக்குண்டான வாய்ப்பும் நான் உன் கண்ணுக்கு காட்டுவேன். அதை நான் கொடுத்து வரேன்டாமானே. இந்தா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. நான் கருப்பை கூடவே இருந்து சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? எனக்கு நம்ம கொண்டாந்து கொடுத்துடணும். சரியா? கொடுத்துருவீல்ல? எனக்கு பசிக்குது. அதெல்லாம் நீ எனக்கு கொண்டாந்து கொடுத்துரு. அதுக்கப்புறம் உனக்கு கொடுத்துறேன். கடனுக்கெல்லாம் கவலைப்பட வேணாம், பிள்ளைகளுக்கும் கவலைப்பட வேணாம். எல்லாத்துக்கும் கருப்பை நான் உள்ளே வந்துட்டேன். அது சரியா? நீ கேட்காமலே எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவேன். இருந்தாலும் உன் மகளுக்கு நீ இப்போ நீ கேட்ட, அதனால் என்ன பண்ணணும்? எனக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் கொண்டாந்து கொடு. நீ கேட்டதோட நான் கருப்பசாமி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துருப்போம். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. எனக்கு வாரிசு வேணுமா? அதனால் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்ப்பு போலையே உனக்கு நல்லபடியாக வாரிசு உருவாக்கி கொடுத்துடலாம். அதனால் நீ என்ன பண்ணுற? ஆமாப்பா, ஒரு 9 சுற்றுப்பா என்னோடய ஆலயத்தை சுற்று. அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருக்குது. அதனால் எந்த மாற்றமும் என் கண்ணுக்கு வேறு தெரிய மாட்டேங்குது. அதனால் சொன்ன டைமுக்கு வேறு வர முடியாமல் போயிடுச்சு. அப்படி தானே.
அதனால் கர்ப்பசாமி உனக்கு லேட் ஆகாமல் கார்த்திகை ஜோதிக்குள்ளே நம்ம எதிர்பார்த்துடலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு உண்டான ஏற்பாடு கர்ப்பசாமி மாற்று ஏற்பாடு பண்ணி ஆக மொத்தம் இந்த ஆண்டு உனக்கு வாரிசுக்கு தடங்கள் இல்லாமல் கருப்பை உருவாக்கி கொடுத்தா போதும்ல. இதான் பகுதியை சாப்பிட்டு பகுதியை 2 பேரும் தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி உன்னோட நில வாசப்படியில் கட்டி விட்டுறணும். நான் கருப்பை கூடவே இருக்கிறப்போ சரியா? பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. மாலையும் பாட்டிலும் சுட்டு வந்துடணும். கருப்பசாமி மறுபடியும் கல்லுப்பட்டியா உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு என்னோட கணவர் வந்து ஆமாம் வேறு பாதையில் போகிற மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது உன் கணவர், அப்படியே இல்லையா? அதனால் எப்படியாவது திருத்தி கொண்டு வந்து 4 பேர்த்து போல் நம்ம சம்பாரித்து 4 காசையும் கொடுக்கணும். அவள் வேணான்னு விட்டு வெளியில் வரணும். அப்படி தானே? அவளும் சேர்ந்து பேசுகிறாளா? போய் காலை விட்டுவான். அதனால் கருப்பசாமி உரிமை யாருக்கு இருக்குது மகளே? அவன் மேலே முதல் உரிமை யாருக்கு? உனக்கு. அதனால் இப்போ 2வது புதுசாக வந்தவன் வந்து உன்ன வார்த்தை கேட்குறான். அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி தண்டனை கொடுத்துடலாம்ல. அது எந்த மாற்றமும் இல்லைல்ல. கிட்டவா நீ கேட்டது போலையே தண்டனை கொடுத்துடலாம். ஒரு கனியை கொண்டுட்டு போய் அறுத்து 4ஆக அறுத்து என் பேரை சொல்லி கருப்பசாமி தப்பு எங்கேயா இருந்தாலும் நீ தட்டி கேட்டுறணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் மட்டும் அறுத்து போட்டுரு. அதை நான் கருப்பசாமி அவளுக்கு தக்க தண்டனை கொடுத்து 5 மாதத்துக்குள்ளே அங்கேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்து நம்ம கிட்ட நல்லபடியாக நான் செஞ்சது தப்புன்னு உங்கள் காலில் விழுந்தால் போதுமில்ல. இந்தா ஒன்றை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் 4ஆக அறுத்து போட்டுரு. எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியாது, நீ தான் பார்த்துக்கணும் சாமின்னு. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். பௌர்ணமி எனக்கு மாலை பாட்டில் மட்டும் எனக்கு வாங்கிட்டு வா. 5 மாதத்துக்குள்ளே பிரித்து நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். அப்படி அமைச்சா போதும்ல. உடைய வரப்போ கருப்பசாமி மறுபடியும் கிணத்துக்கடவு வச்சுப்பா. என் படியிலேருந்து ஒரு 3 கனி எடுத்துகிட்டு வாப்பா. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்துட்டமான குடும்பத்தை போய் பார்த்ததில் 3 கனி கொடுத்து விட்றேன். அதனால் 2 கனி கணவன் மனைவி ஆளுக்கு ஒன்று புழிஞ்சு தேய்ச்சி குளிச்சிடணும். பகுதி உள்ளுக்கு சாப்பிட்றணும். ஒன்றை வந்து மகனுக்கு நீ உள்ளுக்கு கூட தேய்ச்சி குளிக்க முடியாதனால சாப்பிட்றதில் உள்ளுக்கு கலக்கி கொடுத்துடணும். சரியா? இல்லை குளிக்க வச்சிட முடியுமா? அதனால தப்பில்லை. மெயின் மகன் மேலே படணும். அப்படி புழிஞ்சு விட்டு 1 2 வந்து தனித்தனியாக நீ ஆளுக்கு ஒன்று. சரியா? இதை முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. அப்போ பௌர்ணமிக்கு வந்துடுறமான புதன்கிழமைக்கு பௌர்ணமி வந்துடு. இன்னையிலேருந்து நாளை காலையிலேருந்தே ஒரு மாதிரி ஏதோ ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு மாற்று ஏற்பாடு உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். அதிலேருந்து நான் கருப்பசாமி பௌர்ணமியிலேருந்து நீ கேட்டதோடு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல. நான் தான் சொல்லிட்டேனே, நாளையிலேருந்து கொஞ்சம் ஒரு பாரத்தை இறக்கி விட்ட மாதிரி வரும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அது பௌர்ணமிக்கு சொல்கிறேன்டாமாண்ணே. நான் சொல்கிறப்போ பௌர்ணமிக்கு வந்துடு. கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் நீ பார்த்து எந்த முடிவெடுத்தாலும் சரிப்பா. சரி. அதனால் கருப்பசாமி நான் சொத்து பிரச்சனைக்கு நம்ம வந்திருந்தோம் அப்படி தானே? அதனால் இப்போ சித்தப்பனை வந்து இப்போ ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அது கிடைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு பகுதி காசும் போயிடும், பகுதி ஆயுசும் போயிடும். அந்த நிலைமை தான் இருக்குது. கேட்காம இருக்கவும் முடியாது, கேட்காம விட்டுறவும் முடியாது. அதனால் கருப்பசாமி இதுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு பண்ணிடுவோம். அதனால் எனக்கு ஒரு 3 மாலை வேணும். 3 பாட்டில் சுருட்டும் பௌர்ணமிக்கு வாங்கிட்டு விடாமானே. பௌர்ணமிக்கு இதுக்கு ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவு பண்ணி அவன் சரி இத்தனை நாளாக உங்களுக்கு தான் சொல்லிட்டே இருப்பேன். அது உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அங்கீகாரம் ஒன்று எழுதி கொடுக்குற மாதிரி மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுத்து விட்டேன். அப்படி அமைச்சா போதும்ல. அதனால் கேஸ் கொடுத்து போய் அங்கே நின்று வர்ற சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. அப்படி தானே? அதனால் அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதும்ல. தாராளமாக இருக்கலாம். இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை மகளே. அதனால் நீ பயப்பட வேணாம். 2 பேர் ஆளுக்கு 1 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டு நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு. நான் கருப்பை கூடவே வரப்போ. அப்படியா? இந்தா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லியிருக்கு. நான் சரி பண்ணி கொடுத்துறப்போ பௌர்ணமிக்கு என்னை வந்து பார். கருப்பசாமி மறுபடியும் கோபி வச்சுப்பா. கோபி அங்கேருந்து ஒரு கனி எடுத்துகிட்டு வாப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில்
நல்லபடியாக எனக்கு மகனுக்கு வந்து திருமணம் நடக்கணும். அப்படி தான் நான் கேள்வி கேட்டேன். அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பும் கருப்பசாமி அமைச்சு கொடுத்து நல்லபடியாக உனக்கு கெட்ட செய்தியிலேருந்து உனக்கு எல்லாம் வெளியேற்றி விட்டு எல்லாரும் போல் நம்மளும் நல்லபடியாக வாழணும். அதுக்குண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்து வியாபாரமும் நல்லபடியாக உருவாக்கி மகனுக்கு திருமணம் அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலைல விட்டுவான். அதனால் கருப்பசாமி உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைச்சு சீக்கிரமாக 5 மாத காலத்துக்குள்ளே பொண்ணு நான் தொலை பிடிச்சிடறேன். சரியா? அதனால் வீடு தேடி வந்துடும். கெட்டதெல்லாம் இன்னும் ஒரு 30 நாளில் எல்லாம் வெளியேறிடும். அதில் நீ ஒன்றும் பயப்பட வேணாம். நான் கருப்பசாமி நான் பார்த்துக்கிட்டேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நான் நீ நினச்சது போல் சரி பண்ணி கொடுத்துறப்போ 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. கூடவே வரப்போ பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மாடி காட்பாடி வச்சுப்பா. யாரா மனை காட்பாடி. அதனால் கருப்பசாமி ஓடோடி வந்தியா? அப்படி தானே? எப்படியாவது நம்ம பார்த்துடணும். அப்படி தானே வந்தேன்? அதனால் நான் கருப்பசாமி கடைசி திட்டத்தில் கருப்பை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி அமைச்சிருக்கேன். அதனால் கருப்பசாமி ஒயரை கட் பண்ணிட்டு போனான்ல, அது வந்து பக்கத்து தோட்டத்துலேயே ஒரு ஆள் உள்ளாள் இருக்கிறான்டாமான, பக்கத்துலேயே ஆள் இருக்கான். அதனால் அவனுக்கு ஒரு விபத்து கண்டிப்பாக நான் அதுக்கு உண்டான செலவும் கண்ணு முன்னாடி உனக்கு காட்டுறேன். கட்டிட்டு பண்ணிட்டு போனானே இல்லையா? அதை நான் கருப்பசாமி உனக்கு தக்க தண்டனை அவனுக்கு கொடுத்து, அதே போல் கருப்பசாமி குடும்பத்தில் எல்லாம் இப்படி இல்லாமல் உனக்கு சிக்கலாக உருவாயிருக்குது. அதனால் அந்த சிக்கலையும் பொய் வார்த்தை இல்லாமல் உண்மையிலையுமே உனக்கு உண்மையாக நடக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலை விட்டுவான். அதனால் இப்போ கடன் ஆகி போச்சு. அதனால் கடன் இருக்கிறதுனால ஒரு வாய்ப்பு கருப்பசாமி எனக்கு அமைக்கணும். அப்படி தானே மன? அதனால் போய் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படி தானே? அதனால் கருப்பசாமி 1ல் வேணால் ஒரு வாய்ப்பு இருக்குடா மன. சரியா? 2ல் 1 தான் ஒரு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அது பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. இருந்தாலும் கருப்பசாமி நமக்கு யோகம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது என்னோட கார்த்திகை ஜோதி முடிஞ்சு மார்கழி மாதம்தான் ஒரு யோகம். கண்டிப்பாக மார்கழியும் போய் எடுத்துகிட்டு வா. உனக்கு அந்த யோகத்தை கொடுத்து கருப்பை நல்லபடியாக காப்பாற்றினா போதுமா? அதனால் வர வேண்டிய பணத்தையும் உனக்கு சீக்கிரமாக வர வச்சு கொடுத்துறேன். நான் கருப்பை உருவாக்கி கொடுத்தேன். 2 நாளைக்கு சாப்பிட்டு ஒன்றை கொண்டுட்டு போய் பாங்காக வச்சுக்க. நான் கூட வரப்போ ஒரே ஒரு ஆள் தான் பொய் சொல்லிட்டு இருக்கிறான். யார்? அந்த பொய்யை உண்மையாக நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா போதும்ல. ஒன்று உண்மையாக இருந்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா உண்மையிலையுமே உடல்நலம் சரியில்லைங்கிறார்ல, உண்மையிலையுமே உடல்நலம் சரியில்லாமல் நான் பண்ணி விட்டுருவேன். அப்போ பொய் அளவாக பேசணும்ல மோனே. அதுக்கு தான் போய் சொல்கிறேன். நான் கொடுக்குற கனி மட்டும் கொடு. சரி, அப்போ நீ மட்டும் குடிச்சிரு. சரியா? நீ எதுவுமே பேச வேணாம். நான் கருப்பசாமி நான் பார்த்துக்கிறது. சரியா? உனக்கு நிர்வகிச்சு கொடுத்தா போதும்ல, நான் அமைச்சு தரம்போ. நான் தான் சொல்லிட்டேனே வாய்ப்பு அமைச்சு தரேன்டா மகனேன்னு. நீ அதை பற்றி கவலையே படாத போ. கூடயே வரம்போ.